பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன். இந்த சமயத்திலே நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய கடமை, இந்த நேரலையாக நமக்கு எல்லா திருநிகழ்வுகளையும் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து இன்று வரை கொடுத்த அற்புத இயேசு தொலைக்காட்சி அன்பிற்குரிய சகோதரர் நெல்சன் அவருக்கும் அவர் செய்து வருகின்ற அரும்பெரும் பணிக்கும், உங்களுடைய பணி அன்னையின் உதவியால் என்றும் வளர உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுக்காக எங்களுடைய வாழ்த்தும், எங்களுடைய அன்பும், எங்களுடைய உற்சாகமும் உங்களுக்கு என்றும் உண்டு. தொடர்ந்து உங்கள் பணியை எந்தெந்த முறையில் செய்ய முடியுமோ அதன்படி செய்யவும். எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதலும். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க நீங்கள் இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஆன்மீக கருவியாக இருக்கின்றீர்கள். நாங்கள்லாம் we are all ordained. நாங்கள் திருப்பொழிவு பெற்றவர்கள். நீங்கள் திருப்பொழிவு பெறாமலே அந்த ஒரு கடமையை வெவ்வேறு விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு மிகவும் நன்றி. So I take this opportunity to thank Mr. Nelson of the Arpuda Yesu TV. Continually will be giving us mass. So I thank you sincerely. May God bless you. Continue your mission for the greater glory of God, especially at this moment of lockdown, where the people are sitting at home, they do not know what to do. Now many people are happy that something is coming from us, and spiritually they are all strengthened to face the challenges. இந்த சமயத்திலே உங்களுடைய பணியானது மிகவும் வரவேற்கப்பட்டுள்ளது. காரணம், ஆன்மீக வழியில் ஒரு தைரியத்தையும் ஆறுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெம்பையும் அருளையும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நீங்கள் மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, 1000 முறையிலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். 1000 முறையிலே என்னுடைய அன்பும் என்னுடைய ஜெபமும் ஆசீரும் என்றும் உங்களுக்கு உண்டு என்பதை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். மகன் தூய ஆவியாரின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் ஆண்டவரவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. ஆண்டவரவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. இதயங்கள் என் மொழி எழுப்பிடுமே, நம் அவயங்கள் அருளிசை பாடிடுமே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. அனைவரின் நண்பனை வாழ்த்திடவே ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல
கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது இன்று தங்களது 26வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற சவரி வீரமுத்து பிரமிளா நான்சி தம்பதியர் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து வருகின்ற நாட்களில் அவர்களுடைய இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடு வாழச் செய்ய வேண்டும், எல்லா விதமான அருளாலும் ஆசீர்வாதங்களாலும் இறைவன் அவர்களை நிரப்ப வேண்டும் என்றும், தனது 60வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற பிரான்சிஸ் ஜார்ஜ் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரையும் அவருடைய மனைவியையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலனை அளித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், இபி மேரி உடல் நலம் பெற்றதற்காக நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரை தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மர்சி வால்சன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், அனிதா ஜோன்ஸ் கேன்சர் நோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே செபிக்கின்றார். இறைவன் அவருடைய கருத்தை ஏற்று ஆசீர்வதித்து அவரை தொட்டு அவருக்கு நலமான வாழ்வை அருள வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாம் இவர்களுடைய கருத்துக்களுக்காக செபிப்போம். மேலும் இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற ஜே கேத்ரின் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த 40வது நாளை நினைவு கூறுகின்ற வேளாங்கண்ணி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த 1 மாதத்தை நினைவு கூறுகின்ற ஜி ஆந்தனி ராஜ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் இறந்த சூசை ஞான பிரகாசம், பெய்லி, மேரி ஜோஸ்வின் லீமா, ரெஜினா மகிமை ராஜ், ஹெலன் ராஜேந்திரன், ஜோசப் கேத்ரின், மார்கரெட் ஜான்சன், சாரால் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனின் இரக்கத்தையும் அருளையும் மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். வாரத்தின் வெள்ளிக்கிழமையான இன்று நம்முடைய ஆண்டவருடைய திரு இருதயம் எப்படி நமக்காக அன்புடன் துடித்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய இறைவனின் இதயத்திற்கு எதிராக நாம் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், பாவங்களை நினைவில் கொண்டு வந்து மனம் வருந்தி இனி இறைவனின் இதயத்தோடு இணைந்து செயல்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் இணைய முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திரு பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தை 1, இறைவார்த்தை 9, 10 மற்றும் இறைவார்த்தை 15 முதல் 22 முடிய. ஆபிரகாமுக்கு வயது 99 ஆக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம்,
நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைப்பிடிக்க வேண்டும். நீங்கள் கடைப்பிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உம் மனைவியை சாராய் என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். ஆபிரகாம் தாழ்பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவை குழந்தை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மாயில் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படியன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மாயிலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்பேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெரும் அளவில் பலுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பெரும் நலவும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமர்ந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனம் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கியவன் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இது எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார்.
கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். ஆப்பிரிக்க நாட்டின் கிராமத்து கதை ஒன்றிலே ஒரு அண்ணனும் தங்கையும் காட்டிற்கு விறகு சேகரிக்கப் போகிறார்கள். தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான விறகை சேகரித்த பிறகு இருவரும் அதை சமமாக பிரித்து 2 கட்டுகளாக மாற்றி தலையிலே சுமந்து கொண்டு வரும்பொழுது அந்த அண்ணன் சொல்கிறான், இது ரொம்ப கனமா இருக்குது, இதை எப்படி நான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போறேன் என்று சொல்லும் பொழுது அந்த தங்கை சொன்னாலாம், என்னுடைய சுமை அவ்வளவு கனமாக இல்லை, நான் இதை வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் வேண்டுமானால் நடக்கலாம் என்று சொல்லும் பொழுது அண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். நீ என்னை விட வயதிலே குறைந்தவள், என்னை விட உடல் அளவிலேயும் நீ சிறியவள், அப்படி இருக்கும் பொழுது எப்படி உன்னால் இப்படி சொல்ல முடியும் என்று கேட்கும் பொழுது அந்த சிறுமி சொன்னாலாம், நான் ஒரு மூலிகை இலையை இந்த விறகு கட்டிலை வைத்திருக்கிறேன், அந்த மூலிகை இலை இந்த கட்டியை சுமைப்பதை எளிதாக்குகிறது என்று சொன்னாலாம். உடனே அந்த அண்ணன் தன்னுடைய தங்கையை பார்த்து, எனக்கும் அந்த மூலிகையை பற்றி சொல்ல மாட்டாயா என்று சொல்லும் பொழுது அந்த தங்கை சொன்னாலாம், அந்த மூலிகையினுடைய பெயர் நம்பிக்கை என்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்பிக்கை என்கின்ற ஒன்று நம் மீது நாம் வைக்கலாம், நம்மோடு வாழுகின்ற பிறர் மீது வைக்கலாம், இதையெல்லாம் தாண்டிய இறைவன் மீதும் நாம் நம்பிக்கை வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வைக்கப்படுகின்ற இறை நம்பிக்கையானது அதனுடைய உச்சத்தை அடையும் பொழுது அது விசுவாசமாக மாறி போகின்றது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆபிரகாம் கொண்டிருந்ததால் தான் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று நாம் சொல்கிறோம். இந்த இறை விசுவாசம் நம்மிலே வேரூன்றும் பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், இன்றைய 2 வாசகங்களும் சொல்வது போல நம்முடைய பழைய நிலை அந்த இடத்திலே முடிவடைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய நிலை நமக்கு கிடைக்கின்றது. முதல் வாசகத்திலே ஆபிரகாம் அந்த இடத்திலே பிள்ளை இல்லாத ஒருவராக இருக்கும் பொழுது ஆபிரகாம் சாராய் தம்பதிக்கு அந்த இடத்திலே விசுவாசத்தின் காரணமாக இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது அவர்களை தங்களுடைய பழைய நிலையிலிருந்து புது நிலைக்கு கொண்டு வருகின்றது. புதிய நிலையிலே அவருடைய பெயர் மாற்றப்படுவதாக விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கும் பொழுது அது எதை குறிக்கின்றது என்றால், இவர் பல தலைமுறைகளின் தந்தையாக இருப்பார் என்கின்ற பொருளை சொல்வதாக இருக்கின்றது. அதே போல நற்செய்தி வாசகத்தில் பார்க்கும் பொழுது கூட உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபர் இறைவனிடம் வந்து, நான் நம்புகிறேன், நீர் என்னை குணப்படுத்துவாய் என்கின்ற இறை நம்பிக்கையை விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது இறைவன் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை என்னவென்றால், நானும் உன்னை குணப்படுத்த விரும்புகிறேன் என்பதுதான். இறை விருப்பம் எது என்று பார்க்கும் பொழுது அது நமக்கு நன்மையை கொடுக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே இறைவன் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்ற இந்த பொழுதிலே இந்த இறை விசுவாசம், இறை நம்பிக்கை என்கின்ற ஒன்றிலே நாம் வளர முயற்சி செய்வோம். இந்த இறை நம்பிக்கை நம்மிலே அதிகமாக இறை நம்பிக்கை என்கின்ற மூலிகையை நாம் சுமந்து செல்ல நம்முடைய வாழ்க்கையின் சுமைகள் எல்லாம் அந்த இடத்தில் தகர்க்கப்படும். நிச்சயமாக இறை ஆசிரியை பெற்றவர்களாக நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சிகரமான இறை ஆசிரியை பெற்ற புதிய வாழ்க்கை உடையவர்களாக நாம் மாறுவோம். எனவே இறை ஆசிர் பெற்றவர்களாக இன்றைய நாளை தொடங்கவும், வருகின்ற நாட்களிலெல்லாம் இறை ஆசிர் நம்மோடு தங்கியிருந்து நம்மை ஆசிர்வதிக்கவும் வேண்டுமென்று இத்திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பலியாயே உன்னை அழுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயே புண்படும் மனதின் துயர் தணிப்பாய், புண்படும் மனதின் துயர் தணிப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் நின்று ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினரும் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிலை பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற சவரி வீரமுத்து, பிரமிளா நான்சி அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய திருமண நாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாளிலே அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளையும் அளித்து அவர்களை காத்து வழிநடத்தியருளும். தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற பிரான்சிஸ் ஜார்ஜ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்பியருளும்.
இபி மேரி அவர்களுக்கு நற்சுகத்தை அளித்ததற்காக நன்றி செலுத்துகின்ற அவருடைய நல்ல உள்ளத்தை ஏற்று தொடர்ந்து அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மஸ்ஸி வால்சன் குடும்பத்தினரை இதுநாள் வரையில் நீர் பல்வேறு ஆசீர்வாதங்களால் நிரப்பியிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் அது அருளும் ஆசீரும் அவர்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. அனிதா ஜோன்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். புற்றுநோயிலிருந்து அவர் நலம் பெற வேண்டும் என்று மன்றாடுகின்றார். அவரை தொட்டு ஆசீர்வதித்து இதோ நான் விரும்புகின்றேன் நலமாக என்று சொல்லி தொழுநோயாளரை நீர் நலமாக்கியது போல அவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலம் அளிக்க வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜே கேத்ரின், வேளாங்கண்ணி, ஜி ஆண்டனி ராஜ், சூசை ஞான பிரகாசம், பெய்லி, மேரி ஜோஸ்பின் லீமா, ரெஜினா மகிமே ராஜ், ஹெலன் ராஜேந்திரன், ஜோசப் கேத்ரின், சாரால், மார்கரெட் ஜான்சன் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் கற்றுக் கொடுத்தவாறு நம்மிலே இறையரசு வர வேண்டும் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கையோடு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வெற்றியாக கொடுக்கின்ற நம்முடைய ஆண்டவர்.
இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதனானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உம் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நவில்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்படியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாக உள்ளத்தாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் புனித ஜான் போஸ்கோவை இன்னும் அதிகமாக அன்பு செய்து அவரின் பரிந்துரையை நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக.
இத்திருப்பணியை மேற்கொள்ள இருக்கும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன். இந்த சமயத்திலே நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய கடமை, இந்த நேரலையாக நமக்கு எல்லா திருநிகழ்வுகளையும் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து இன்று வரை கொடுத்த அற்புத இயேசு தொலைக்காட்சி அன்பிற்குரிய சகோதரர் நெல்சன் அவருக்கும் அவர் செய்து வருகின்ற அரும்பெரும் பணிக்கும், உங்களுடைய பணி அன்னையின் உதவியால் என்றும் வளர உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுக்காக எங்களுடைய வாழ்த்தும் எங்களுடைய அன்பும் எங்களுடைய உற்சாகமும் உங்களுக்கு என்றும் உண்டு. தொடர்ந்து உங்கள் பணியை எந்தெந்த முறையில் செய்ய முடியுமோ அதன்படி செய்யவும். எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதலும். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க நீங்கள் இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஆன்மீக கருவியாக இருக்கின்றீர்கள். நாங்கள்லாம் we are all ordained. நாங்கள் திருப்பொழிவு பெற்றவர்கள். நீங்கள் திருப்பொழிவு பெறாமலே அந்த ஒரு கடமையை வெவ்வேறு விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு மிகவும் நன்றி. So I take this opportunity to thank Mr. Nelson of the Arpuda Yesu TV. Continually will be giving us mass. So I thank you sincerely. May God bless you. Continue your mission for the greater glory of God, especially at this moment of lockdown, where the people are sitting at home, they do not know what to do. Now many people are happy that something is coming from us, and spiritually they are all strengthened to face the challenges. இந்த சமயத்திலே உங்களுடைய பணியானது மிகவும் வரவேற்கப்பட்டுள்ளது. காரணம், ஆன்மீக வழியில் ஒரு தைரியத்தையும் ஆறுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெம்பையும் அருளையும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நீங்கள் மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 1000 என்ற முறையிலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். 1000 என்ற முறையிலே என்னுடைய அன்பும் என்னுடைய ஜெபமும் ஆசீரும் என்றும் உங்களுக்கு உண்டு என்பதை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன்.